இதுதான் என்னோடய ஃபேவரட் லொக்கேஷன். ஸோ வாங்க பார்க்கலாம். இந்த சீரீஸில் நான் உங்களை எங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு என்னோட ஹோம் டவுனான பள்ளிக்கொண்டா அப்படின்ற பிளேஸ் தான் போயிட்டுருக்கோம். ஒரு டவுன் பஞ்சாயத்து அப்படின்னே சொல்லலாம். வேலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது ஆக்சுவலாக. இதோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா 10 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கும். மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா இங்கே 25,000 பேர் இருக்காங்க. வேலூர்லேருந்து 22 கிலோமீட்டர்ஸில் இருக்குது இந்த பள்ளிக்கொண்டா அப்படின்ற ஒரு ஊர். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை, ரைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர். ஸோ ஒரு சென்ட்ரான பிளேஸில் அமைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் வாழ்வாதாரமாக இருந்திருக்கு. வயல்வெளிகள் அதிகமாகவே இங்கே நீங்கள் பார்க்க முடியும். வயல்வெளிகள் அதிகமாக இருந்தாவே கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம் இங்கே பறவைகளும் நிறையவே இருக்கும். ஸோ உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் ஃபார்ம்லேட் இருந்திருந்தால் எந்த மாதிரியான பறவைகளை நீங்கள் பார்க்கலாம், அதோட ஹேபிடேட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் என்னவாக இருந்திருக்கும்ன்றது தான் இந்த சீரீஸில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுதாங்க இந்த சீரியஸில் நான் யூஸ் பண்ண போகிற மொத்த கேட்ஜெட்ஸ் அண்ட் சேஃப்டி ப்ரிகாஷனும். இது என்னோட பி கேம் அப்படின்னே சொல்லலாம். Canon 1500D. இது வந்து 75 to 300 mm லென்ஸில் மவுண்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக சொல்லி ஆகணும், மார்க்கெட்லேயே அண்டர் ரேட்டட் கியர் அண்ட் லென்ஸ்னால் இவங்க 2 பேர் தாங்க. இந்த மொக்க கேட்ஜெட் வச்சு எக்ஸ்ட்ரீமான அவுட்புட்டை எப்படி எடுக்கிறது அப்படின்றத இந்த சீரியஸ்லேயும் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்க போகிறீங்க. 11 சீரீஸ் இவனை ஆல்ரவுண்டர் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லா வீடியோஸுமே இவனோட ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்தது. அந்தளவுக்கு ஒரு டைனமிக் ரேஞ்சும் நல்லாவே இருக்கும். மெமரி கார்டு ஓகே, இது கண்டிப்பாக அடிஷ்னலாக வச்சுக்கிறதாங்க ரொம்பவே நல்லது. எர்லி மார்னிங் நீங்கள் போகும்போது கண்டிப்பாக ஜர்க்கின் இல்லாமல் போகவே முடியாது. வந்து ஒரு ஐ ப்ரொடெக்ஷனுக்காக அப்படின்னு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் பேட்ரி ரொம்பவே மஸ்ட்டு, இது உங்களுக்கும் தெரிஞ்சது தான். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய ஐடியாஸ் எப்போவாச்சும் வரும், அப்புறமா ஸ்கிரிப்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக மறந்துடுவோம். லைட் வெயிட் மொபைல் ட்ரைபாட். ஸோ இது வந்து என்னோடய மொபைலுக்காக என்னோடய போயா சீப்பஸ்ட் மைக். இது வந்து லைட்னிங் கேபிள் கனெக்டரோட போட்டிருக்கேன், என்னோடய மொபைல் செட் ஆகிற மாதிரி. அண்டு இது என்னோடய மெயின் ட்ரைபாட், ஸ்ட்ராங் அண்ட் 6 feet ட்ரைபாட். ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ட்ரைபாட். இருக்கிறதுல இதுதான் சீப் அண்ட் பெஸ்ட்டு. நான் சொல்ல மறந்துட்டேன், ஷூஸ் ரொம்பவே முக்கியங்க. ஸோ இது ஒரு பட்ஜெட் டூர் அப்படின்னே சொல்லலாம். எல்லாமே ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் கேட்ஜெட்ஸை வச்சு எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம், அதோட அவுட்புட் எப்படி இருக்கும், அதெல்லாம் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க இந்த சீரியஸ் ஃபுல்லாகவே. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 5 o'clock ஆகுது. வெளியே பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. ஸோ கரெக்டான டைமுங்க. ஸ்பாட்டுக்கு போயிடலாம். இங்கே 1.5 கிலோமீட்டர் தூரம் போகணும். போயிட்டோன்னா ஃபுல்லாக ஃபார்ம்லேண்ட் தான் அங்கேருந்து. ஸோ நைட்டு ஃபுல்லாக பசியாக இருந்துட்டு காலையில் சாப்பிட எல்லா பறவைகளுமே வரும். ஸோ வாங்க போகலாம். இட் வில் பி a good start for today. For example, if you say like hornbill, flamingos, painted stork, snake bird, இந்த பேர்ட்ஸ் எல்லாம் பற்றி மட்டுமே தெரிஞ்சுக்கிறது முக்கியம் கிடையாது. அஃப்கோர்ஸ் இட் இஸ் இம்பார்ட்டண்ட். அட் த சேம் டைம் நம்மளை சுற்றி என்ன பேர்ட் இருக்குது, அதோட நேச்சர் அண்ட் வண்டர்ஸை பற்றி தெரியாமல் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்றது ஒரு கொஷின் மார்க் தான். ஒய்? பிகாஸ் வாட் கிரியேஷன்ஸுன்றது ஒரு யூனிக் அண்ட் அஸ்டானிஷிங் திங்ஸ்னே சொல்ல முடியும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாயவீவர், அதாவது தூக்குனாங்குருவி. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப காமனான பேர்டுங்க. உங்களோட சரௌண்டிங்ஸ்லேயே நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்லி இது எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராஸ் லேண்ட், ஃபார்ம் லேண்ட், சின்ன சின்ன குட்டை இருந்தால் அங்கே பக்கத்தில் கண்டிப்பாக இந்த பேர்டை பார்க்க முடியும். என்ன ஸ்பெஷல் அப்படி தானே கேட்குறீங்க? சொல்கிறேன் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அதோட அழகை வர்ணிச்சிடலாமா? பிரைட் எல்லோ பாடி வித் டார்க் ப்ரௌன் ஃபேஸில், ரெக்கெல்லாம் பிளாக்கிஷ் ப்ரௌனில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மேல் பேர்ட். ஃபீமேல் பேர்ட் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்டாக ஒயிட் வித் கோல்டன் கலர் மிக்ஸ் பண்ண மாதிரி பாடி இருக்கும். இந்த பேர்டுக்கு ஃபியர் ஆஃப் சர்க்கிள் ரொம்ப ரொம்ப சின்னதுங்க. அதாவது 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் கூட நம்மளை அக்காமடேட் பண்ணும் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு கீ பாயிண்ட் என்ன, அதுக்கு ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நம்மளை ட்ரஸ்ட் பண்ண வைக்கணும். அதுக்கு தேவை என்ன தெரியுங்களா? பேஷன்ஸ். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட கூடு கட்டுற டெக்னிக் தாங்க. எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் ஒரு மரக்கிளையோட எண்டில் அப்படி இல்லைன்னா கிணத்துக்கு மேலே அழகாக இதோட கூடை கட்டமைக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாம்பு, கீரி இந்த மாதிரியோட உயிரினங்கள்லாம் வந்து தன்னோட முட்டையை குடிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காகவே
இந்த மாதிரி தன்னோட கூட்டை வந்து கட்டமைக்கும். இப்போ பிளேஸை சூஸ் பண்ணியாச்சு இல்லையா, அந்த சூஸ் பண்ண பிளேஸ்ல கூட்டை ஸ்ட்ராங்காக காட்டணும். ஆஸ் இன்ஜினியராக மெட்டீரியல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதோட செலெக்ஷன் ப்ராசஸ் லைக் யங்ஸ் மோட்லஸ் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் ட்ரெயின்னு படிச்சிருப்போம். அதே மாதிரி தாங்க இந்த தூக்கணாங்குருவியும். இது கூடு கட்டுறதுக்கு தர்பன்ற ஒரு நாணால யூஸ் பண்ணுதுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட ஸ்ட்ரென்த்து மற்ற நாரை கம்பேர் பண்ணுறதை விட ரொம்பவே அதிகங்க. அட் த சேம் டைம் வாட்டர் அப்சர்ப்ஷனும் அவ்வளோவா இருக்காது. வாட்டர் அப்சர்ப்ஷன் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ சீக்கிரம் ஒரு மெட்டீரியல் வந்து டீகே ஆகிடும். இதோட மெட்டீரியல் செலெக்ஷன் ப்ராசஸை பார்க்கும்போது அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டேங்க. இவங்கெல்லாம் என்ன இன்ஜினியரிங் காலேஜ் போனாங்களா, படித்தாங்களா? ஸோ அறிவில் பெருசு சின்னது அப்படின்றது கிடையவே கிடையாது. ஒவ்வொரு அறிவுக்கும் ஒரு யூனிக் திங்ஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு நம்ம அந்த தூக்கணாங்குருவியை கட்ட முடியவே முடியாது. அட் த சேம் டைம் நம்மளை மாதிரி பெரிய பெரிய பில்டிங்ஸும் அதால் கட்ட முடியாது. இதை பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வருது. பொறுத்த வரைக்கும் அந்த அறிவு எல்லாமே ஒரு காட்ஸ் கிஃப்ட் அப்படின்னே சொல்லலாம். ஐ பிலீவ் இன் காட் பிகாஸ் ஒரு தூக்கணாங்குருவி கட்டுற கூட்டிலே குறை இருக்காது. மனுஷனா இந்த மனுஷ கூட்டை படைச்சது இந்த கடவுள் தான். இதில் எப்படி குறை இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது சிந்திக்க வேண்டிய விஷயம் தான். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2 பருவ காற்று மழை வருங்க. ஒன்று வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன், இன்னொன்று வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன். சப்போஸ் சவுத் வெஸ்ட் மான்சூன் வருது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் சைட், அதாவது நார்த் ஈஸ்ட் சைடில் வந்து அதோட கூட்டை வந்து கட்டமைக்கும். அப்படின்னா எந்த திசையில் காற்று வீச போதோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் அதோட வாசலை வந்து அமைக்குங்க. காற்று போகிற திசையில் வாசல் அமைச்சிங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து அடிச்சுட்டு போயிடும். இப்போ தான் வந்து ரேடார் சேட்டலைட் அதெல்லாம் வருது. அதை வச்சு நம்ம மான்சூன்லாம் நம்ம கணிச்சு நம்ம சொல்லுவோம். பட் அதுவும் கரெக்டாக கணிப்போமானா கிடையாது. பட் தூக்கணாங்குருவி இதை வந்து முன்கூட்டியே கணிச்சு அழகாக அதோட கூட்டை கட்டமைச்சு நமக்கும் வாயிலாக ஒரு மெசேஜை கொடுக்குது அப்படின்றதுல எவ்வளோ பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்னு பாருங்க. இது கூடு கட்டும் போது எப்படி கட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அறையாக வந்து கட்டுது. ஒரு கூட்டில் வந்து குஞ்சுகள் இருக்கிற மாதிரி, இன்னொரு கூட்டில் வந்து கப்புலாம் இருக்கா மாதிரி அது பிரித்து கட்டுது. இவ்வளோ டிசிப்ளினான ஒரு விஷயம் தெரியுங்களா? நம்மளும் இதுகிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. அதுக்கான வாழ்வியல் முறையும் அதுக்கான அறிவு சார்ந்த விஷயங்களும் ரொம்பவே ஆச்சரியத்தை கொடுக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட கூட்டில் வந்து அழகாக லைட்டை டெக்கரேட் பண்ணுவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா களிமண் சேர் எடுத்து அதோட கூட்டில் வச்சு மின்மினி பூச்சி எடுத்துகிட்டு வந்து அதுக்குள்ளே பேட்ச் பண்ணும். ஒரு 10-20 மின்மினி பூச்சி அது கூட்டுக்குள்ளே வச்சோம் அப்படின்னா கூட அப்படியே ஜொலிக்குங்க. தூக்கணாங்குருவி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சேரை எடுத்துகிட்டு போயிட்டு கூட்டில் வைக்குது. பட் மின்மினி பூச்சி கிடைக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரசாயனம் இந்த பூச்சிக்கொல்லிலாம் போடுறதுனால மின்மினி பூச்சி இனமே அழிஞ்சிரு போச்சு அப்படின்னே சொல்லலாம். முன்ன மாதிரி ஒரு கூட்டமாக மின்மினி பூச்சை பார்க்க முடியறது இல்லை. 1-2 தான் பார்க்க முடியுது. அதுவும் மூலையில் எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ மின்மினி பூச்சை தேடி தேடி கிடைக்காததுனால களிமண் சேரை மட்டுமே மிஞ்சி இருக்குது தூக்கணாங்குருவியோட கூட்டில். இந்த வீவர் பேர்டை பற்றி தெரிஞ்சுக்க 2 வருஷம் முன்னாடி தான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். நான் ஸ்டார்ட் பண்ணதே ஒரு வீவர் பேர்டு கூட தான். ஸோ தூக்கணாங்குருவி தான் என்னோட முதல் பறவை. நான் முதல்ல ஷூட் அவுட் பண்ணதும் எனக்கு முதல்ல இது இந்த ஜேர்னல்குள்ளே உள்ள நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு வர வச்சதுமே வீவர் பேர்டுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஸோ அதை நான் ரொம்பவே ரசிக்கிறேன். இவ்வளோ பெரிய வண்டர்ஸை உள்ளடக்கி இயற்கையான ஒரு ஆச்சரியம். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இதை வெளில எங்கன்னா பார்த்தீங்கன்னா ரசிக்க மறந்துடாதீங்க. அடுத்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப காமனான பேர்டு தாங்க. கண்டிப்பாக நீங்கள் பக்கத்திலே கூட பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பச்சை கிளிகள் அதை பற்றி எனக்கு பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் பேரட் அப்படின்னு வந்துட்டாலே 390+ ஸ்பீஷீஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்குங்க. இந்த சைடில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஸ்பீஷஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோஸ் ரிங்கெட் பேரக்கிட், அதாவது சிவப்பு ஆரக்கிளி, செந்தார் பைங்கிளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்பீஷஸ் தான் நீங்கள் பரவாயில்ல நீங்கள் பார்க்க முடிகிற ஒரு ஸ்பீஷஸாக இருக்கும். அட் த சேம் டைம் கிளிகள் வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான பேர்டும் கூட. நீங்களும் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க சில டைப்ஸ் ஆஃப் பேரட்ஸ் வந்து ஹியூமன் வாய்ஸ் அப்படியே மிமிக் பண்ணும் அப்படின்னே சொல்லலாம். அடல்ட் மேல் பார்த்தீங்கன்னா பிளாக் ரிங், ரோஸ் கலர் காலர் அதோட கழுத்தை சுற்றி இருக்கும். ஃபீமேல் பேர்டுக்கு அந்த ரிங் வந்து இருக்காது. கிளிகளோட சத்தம் நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க, ரொம்பவே லவுடாக இருக்கும். இவங்களோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 30 years. பைங்கிளிகள் வந்து தாவரவியல் சார்ந்த உணவுகள் பழக்கம் உள்ளதாக இருக்கும். ஸோ தூக்கணாங்குருவி மாதிரியே இதுவும் மைக்ரேட்டரி பேர்ட் கிடையாது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரூட்ஸ், வெஜ்ஜஸ், நட்ஸ், பெரிஸ், சீட்ஸ் இந்த மாதிரி தான் சாப்பிடும். அதோட இவங்களை செகண்டரி கேவிட்டி நெஸ்டர் ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஆல்ரெடி மற்ற ஸ்பீஷீஸ்லாம் தன்னோட நெஸ்ட்டை கட்டி விட்டுட்டு போயிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நெஸ்ட்டில் தான் இவங்க வந்து மோஸ்ட்லி வாழ்வாங்க. கிளிகள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கூட்டமாக தான் இருக்கும். பட் ஒரு மேல் பேர்ட் ஒரு ஃபீமேல் பேர்டு கூட மட்டும்தான் கடைசி வரைக்குமே இருக்கும். அதனாலே இதை மோனோகேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஃபீமேலை தான் மேலே வந்து அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னே சொல்லலாம். எப்படி அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபீமேலோட ஹெட்டை வந்து இருக்கு இல்லையா, அதை மேலோட ஹெட்டு மேலே ரப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்புறம் லவ் டெவலப் ஆகி மேட்டாக ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ப்ரீடிங் சீசன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் இல்லைனா ஜானில், மோஸ்ட்லி வின்டர் சீசனில் தான் இருக்கும். ஹெக் ஹேச்சஸ் வந்து பிப்ரவரிலாம் மார்ச்சில் நடக்கும். ஒரே ஸ்டெச்சில் 4 எக்கு போட முடியும். தன்னோட குஞ்சை வந்து ரெண்டுமே ஆண் பறவையும் பெண் பறவையும் ரெண்டுமே பார்த்துக்கும். ஃப்ரம் ஃபீடிங்கில் இருந்து டிஃபெண்ட் பண்ணுற வரைக்கும் தன்னோட நெஸ்ட்டை.
ஸோ குறைந்தபட்சம் 2 வருஷத்துக்கு தன்னோட பேரண்ட்ஸோட கவனிப்பில் மட்டுமே தான் இருக்கும். ரொம்ப அழகான விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா, தன்னோட குஞ்சுகளுக்கு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து அது அழகாக பரிமாறும். மேல் அண்ட் ஃபீமேல் பேரகிட்ஸ் வந்து சரௌண்டிங்கை லிசன் பண்ணி கேட்டதை அழகாக மிமிக் பண்ணும். அரௌண்ட் 250 வேர்ட்ஸ் வந்து அதால் மிமிக் பண்ண முடியும். இதெல்லாம் நிறைய பேர் பெட்ஸாக வச்சுக்க முன் வந்தாங்க. பட் கவர்மெண்ட் வந்து பேரட்டை வைல்டு அனிமல்ஸாக கேட்டகரைஸ் பண்ணி எந்த பேர்டும் கேட்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எஸ்பெஷலி இந்த ரோஸ் ரிங்கட் பேரக்கிட். இந்த மாதிரி ஒரு அண்டர் ரேட்டட் கியரும் லென்ஸும் வச்சுக்கிட்டு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதை விட டபுள் மடங்கு எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பிகாஸ் ஒவ்வொரு ஃப்ரேமும் நான் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட பிளஸ்ட் மூமெண்ட். என்னோட ட்ராவல் டைரிஸில் கிளிகள் ஒரு பாட்டாக இருக்குன்றது எனக்கு ரொம்பவே ப்ரௌடான பிளஸ்டான ஃபீலிங் அப்படின்னே சொல்லலாம். ஸோ சம்மர் டைம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. சூரியன் பலார்னு அடிக்குது. மணி 8 தான் ஆகுது. கிராமத்தில் பிரச்சனைகள் அவ்வளோவா கிடையாது. எங்கே திரும்பினாலும் அதுக்கு சாப்பாடு எங்கே வேணாலுமே இருக்குது. இருந்தாலுமே கூட மோஸ்ட்லி என்னோடய வீட்டு பின்னாடி வைக்கிறது வழக்கம். சிட்டி சைடில் ரொம்பவே கஷ்டமும் கூட. உங்களால் முடிஞ்சால் ஒரு பவுல் வாட்டரும் ஒரு பவுல் நெல் வகைகள், அதாவது தானிய வகைகள் அப்படிலாம் ஊற வச்ச அரிசி இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் கூட உங்களோட தோட்டத்துலேயும் உங்களோட மொட்டை மாடிலையும் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா பறவைங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த டேக்கு வந்திருக்கும். சன்செட் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடுத்த எபிசோடில் இன்னும் சில பறவைகளும் அதுக்கான வாழும் முறையும் அறிவு சார்ந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம்.